الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. قال الله تعالى: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்ஆனிலே சூரா அல்-இஸ்ரா 23வது ஆயத்திலே சொல்லுகின்றான்: உங்களுடைய நாயன் தன்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டான். இன்னும் பெற்றோருக்கு நன்றி நற்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். அவர்கள் இருவரும் அல்லது அவர்களில் ஒருவர் உங்களிடத்திலே முதுமை அடைந்து விட்டால், வயதாகிவிட்டால், அவர்களுக்கு நீங்கள் ஷி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். அவர்கள் இருவரையும் நீங்கள் விரட்ட வேண்டாம். அவர்களுக்கு கண்ணியமான நல்ல வார்த்தையை கொண்டு பேசுங்கள், மிக்க மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த ஆயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவுகின்றான். இந்த ஆயத்திலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெற்றோருடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துகின்றான். முதலாவதாக அவனை வணங்க வேண்டும் என்று அவனுடைய வணக்கத்தை சொல்லிவிட்டு அதுடன் தொடர்புபடுத்தி பெற்றோருக்கு மரியாதை செய்ய வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏவிவிட்டு, அந்த பெற்றோர்கள் வயதாகிவிட்டால், முதுமை அடைந்து விட்டால், அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு அல்லாஹு தஆலா கற்பிக்கின்றான், சொல்லித்தருகின்றான். அவர்கள் இருவரும் அல்லது அவர்கள் ஒருவர் இப்படியாக முதுமை அடைந்து விட்டால், வயதாகிவிட்டால், அவர்களுக்கு நீங்கள் ஷி என்ற வார்த்தையை கூட பேச வேண்டாம். அவர்களை உங்களிடத்திலிருந்து விரட்டிவிட வேண்டாம். நீங்கள் அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தையை பேச வேண்டும், அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாகவே குர்ஆனிலே அவன் சொல்லித்தருகிறான் என்று இருந்தால், பெற்றோருடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பெற்றோருடைய விஷயத்திலே மிகவும் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் விசேஷமாக வயதான பொழுது அவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை சரியான முறையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆயத்து தெளிவான முறையிலே இந்த ஆயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.